இந்த மாரி நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்க அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 3 டெஸ்ட் மேட்ச் டே 5 ஃபைனல் டேன்னே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ரன்னுக்கே 4 விக்கெட் போயிருச்சு. இன்னும் 120 ரன்லாம் எப்படி அடிக்க போறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, இருங்க ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் இருக்காப்படி, ரிஷப் பந்த் இருக்காப்படி அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆரம்பிச்சது. ஸோ ரிஷப் பந்த் வந்த வேகத்துக்கு 2 பவுண்டரி அடிச்சாப்படி, அந்த மாரி இந்த மாரி சுத்தி சுத்தி அடிச்சாப்படி. அத விட பயங்கரமா சுத்தி ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டு போல்ட் எடுத்துட்டாப்படி ரிஷப் பந்த் விக்கெட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா வந்தாரு. கேஎல் ராகுல், ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் எப்படி ஆட போறீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 58 பாலுக்கு 39 ரன் அடிச்சிருந்தார் மனுஷன். தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா பேட் அப்படி வைக்கிறேன்ட்டு எல்பிடபிள்யூ காமிச்சு அவுட் ஆயிட்டாரு. அம்பையர் அவுட் கொடுக்கலங்க. ஆனாலும் இவங்க ரிவ்யூ எடுத்து அவுட் எடுத்துட்டாங்க. பென் ஸ்டோக்ஸ் யூ கில்லாடி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, என்னங்க ஒரு மாதிரி ஹோப்பு குறையுதுங்க. ஹோப்பு விடாதீங்க இருங்க வாஷிங்டன் சுந்தரம் அனுப்புறேன் அப்படின்னு அனுப்பிச்சாங்க. அவர் 4 பால் தான் அப்படியே ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட்டா அப்படியே அவர் கையிலேயே கேட்சை கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டா அப்படி மனுஷன். ஏப்பா ஐயோ ஒரு சரி விடுங்க என்னத்த சொல்ல ஒரு ஒரு 10 ரன் அடிச்சிருந்தனா ஒரு சௌரியமா இருந்திருக்கும்லப்பா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது நிதிஷ்குமார் ரெட்டியும் ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பால பழசாக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரோக் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு 53 பாலுக்கு 13 ரன் நிதிஷ்குமார் இருந்தா அப்படி அவுட் ஆயிட்டா அப்படி கிறிஸ் ஸ்டோக்ஸ் பால்ல. அதுக்கப்புறம் அந்த பூம்ரா வந்து ஒரு 4 அடிச்சு அப்படி 54 பாலுக்கு 5 ரன் மனுஷன் அப்படின்ற அளவுக்கு சூப்பர்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஓவருக்கு ஒரு ரன் அடிச்சா கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மேட்ச் அப்படியே ஜடேஜாவும் நம்ம பூம்ராவும் கொண்டு போயிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் திடீர்னு ஒரு ஆர்வம் வந்து ஒரு அப்படியே சுத்தி விட்டா அப்படி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டா அப்படி. அதுக்கப்புறம் சிராஜும் ஜடேஜாவும் மட்டும்தான் எப்ப எப்படிப்பா அடிச்சு ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். 100 150 பாலை தாண்டி வந்து மனுஷன் வந்து 40 ஆடிட்டு இருந்தாரு ஜடேஜா. ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ரன் 3 ரன் எடுத்துக்கலாம். அப்படியே கடைசி பால் மட்டும் நீ அடி ஸ்ட்ரோக் வச்சுக்கோ மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சிராஜ் கிட்ட சொல்லிட்டு சூப்பர்பா மேட்ச் போயிட்டே இருந்ததுன்னே சொல்லலாம். அவரோட 60லாம் தாண்டி அப்படி 50 ரன் தாண்டி அடிச்சிட்டு இருந்தா அப்படி. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சிராஜும் சம பங்களிப்பு 30 பாலுக்கு 4 ரன் ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர்பா தான் ஸ்ட்ரோக் வச்சாரு. அது எங்க இருந்து எப்படி வந்து விழுந்து ஸ்டெம்ப்ல விழுந்ததுன்னு தெரியல. அவுட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, 22 ரன் வித்தியாசத்துல இங்கிலாந்து வெற்றி பெற்றாங்க. ஏங்க 22 ரன் தாங்க. எதிரிக்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அது இதுதான். அப்படியே ஸ்ட்ரோக் தாங்க வச்சாரு. 2 பிட்ச் பட்டு ஸ்டெம்ப்ல அடிக்குமா? கனவுல கூட நாங்க எதிர்பார்க்கலங்க. ஐயய்யோ! பரவால்ல சிராஜ், பும்ரா, ஜடேஜா யூ பியூட்டிஸ் யூ கிவ் யுவர் பெஸ்ட். இருந்தாலும் முன்வரிசை வீரர்கள்லாம் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த மேட்ச் போச்சே. சரி 5 மேட்ச் கொண்ட சீரீஸ்ல இங்கிலாந்து இப்போ 2 ஃபார் 1 லீட்ல இருக்காங்க. பார்ப்போம் மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.